ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான நல்ல நேரமா பார்த்துடலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு தான் இப்போ இவங்க வராங்க. எங்கே வராங்கன்னா, அவங்க வேலைக்கு தான் வராங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் ஹீரோயின் வந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணை வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லைனால அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியவே வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சுப்பாங்க. அது கொஞ்சம் வெளியே போக்குவரத்து இடமா தான் இருக்கும். அங்கே உட்கார வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்கணும். வீட்டுக்கு போகும்போது அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவும் அந்த குட்டி பொண்ணு சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்போ ஹீரோயினுக்கு கேட்பாங்க, நான் அம்மா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யாராவது தெரியாதவங்க வந்து முட்டாய் கொடுத்தா வாங்கக்கூடாது, கூட்டிகிட்டு போனால் போகக்கூடாது, அம்மா வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே நான் சம்பத்து குட்டியாக நான் அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கணும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்கும். கரெக்டாக சொல்லிட்டேன், அதே மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி இருக்காது, அவங்களுக்கும் அந்த பிள்ளைய அங்கே உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்க உள்ளே போயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ இருக்காருல்ல, அவர் காரில் வந்து அந்த இடத்துக்கு தான் வருவார். வந்தவொடனே காரை விட்டு இறங்கி இப்போ உள்ளே போவார். அதுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், நேராக ஓடி வந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட காலை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராருல, அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு என்னடா புதுசாக வந்து நம்ம ஹீரோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு, இங்கே பாருமா இவர் வந்து உன்னோட அப்பா கிடையாது, உன் அப்பா அம்மா உள்ளே இருப்பாங்க இல்லை வெளியே இருப்பாங்க, உன்னோட கரெக்டான அப்பா அம்மா கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக பேசுவார். உடனே வந்துட்டு அவனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், இல்லை இல்லை இவர் தான் என்னோட அப்பா, அம்மா உள்ளே வேலை பார்க்குறாங்க, உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓஹோ அவங்க அம்மா வந்துட்டு பணத்துக்காக உள்ளே போயிருக்காங்க போல இருக்கு, அங்கே கேம்லாம் விளையாடி ஜெயிப்பாங்கல்ல அந்த மாதிரி அம்மாவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லவும் ஹீரோக்கு கோமா வரும். எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கா இவ, ஒரு பிள்ளைய வந்துட்டு இங்கே வாசலில் உட்கார வச்சுட்டு பணத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரி கேம் விளையாடி இந்த மாதிரிலாம் போறாளே அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுத்திட்டவும் இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லுன்னா, நீ ரொம்ப பேட் டேடியா இருக்க, நீ நல்ல டேடியே கிடையாது, அம்மா வந்து ஏன் பணம் வந்து சம்பாதிக்க தான் போயிருக்காங்க, எதுக்காகனா என்னோட டியூஷன் ஃபீஸ்க்காக தான் சம்பாதிக்க போயிருக்காங்க, அம்மாவை தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு சொல்லும். இப்போ வராங்களே அவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும். ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. அவருக்கு ஏதோ தோணும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு. அதோட இப்போ உள்ளே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கும் பணக்காரவங்களுக்கும் அவ்வளோ போட்டி நடக்கும்ல, ஒரு அம்பு மாதிரி அதை விடணும், அது கரெக்டாக விடுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு மாறி மாறி பணம் கொடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்ககிட்ட எல்லா பணத்தையும் வாங்காம விட மாட்டேன்னு சொல்வார். ஹீரோ என்ன பண்ணுவார், இன்றைக்கி உன்னோட அக்கௌண்ட்டில் இருந்தால் எல்லாம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் கூட 2 பொண்ணுங்களை வச்சுட்டு அவர் விளையாடுவார். இவர் கூட இப்போ யாரும் இந்த லேடிஸும் வந்திருக்க மாட்டாங்களா, உடனே அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்களுக்காக சர்வ் பண்ணுறதுக்காக வெயிட்டர் தானே, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, அப்போ நீ வேணா இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட போய் கேட்பாரு, நீ ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ ட்ரை பண்ணினா உனக்கு தேவையான அமௌண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே ஹீரோனுக்கு பயமாக இருக்கும், தெரியாததை போய் செய்ய சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்பு விட போகும்போது தப்பாக போயிடும். உடனே அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 2-3 ட்ரை தான் இருக்குது, அதை பண்ணல அப்படின்னா அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்துடும்னு சொல்லவும் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே 2-3 பழகுவார். பழகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கரெக்டாக அந்த இதில் போட்டுருவாங்க. அதோட அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ வந்து அவங்க என்ன நினச்சி சந்தோஷப்படுவாங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக நம்ம பொண்ணோட டியூஷன் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கேட்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி விளையாடிட்டேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே ஹீரோவும் அமௌண்ட்டை கொடுத்துருவாரு. உடனே ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, உனக்கு வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்கவும், இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி குழந்தை இருக்குன்னு கேட்குறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து போகும்போது சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோவும் விட்டுருவாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து இப்போ கிண்டல் பண்ணுவார், என்னடா அந்த பொண்ணுகிட்ட எக்ஸ்ட்ராவே பேசுகிற, அவள் மேலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்லாமல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்ம பொண்ணுக்கு உண்டான பணம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு. இப்போ வெளியே வரும்போது மற்ற வெயிட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது கூட வேலை பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் சில பேர் ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. அவங்க என்ன அவங்களுக்கு வந்து இப்போ ஹீரோயின் ஒரே நேரத்தில் இவ்வளோ பணம் சம்பாரிச்சது அவங்களுக்கு கோவமாக இருக்கும். நீ பரவாயில்லடியே நல்லா சம்பாதிக்கிற, அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வர பணக்காரவங்கள மயக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. இன்னும் ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். உங்களை மாதிரி என்ன நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் நான் பண்ணலை, நான் வந்து ஒரு விளையாடி தான் வந்து ஜெயித்தேன், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அதை தானே நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயின் பதிலுக்கு திட்டி விட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து கோவத்தில் வந்துட்டு அந்த அந்த லேடிஸ்லாம் அவங்களெல்லாம் வந்துட்டு டாக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்களையும் இந்த மாதிரி சொல்லலை, உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் அடிக்கும், இன்னொரு பொண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இல்லாத வேலைங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு தெரியாது. அந்த டைமில் அந்த ஓனர் இருக்கார்ல, அவர் வந்துடுவார். வந்த உடனே 4-5 பேரை சேர்த்து சொல்லவும் அவங்க பேச்சு தான் கேட்பாரு. உடனே வந்து ஹீரோயின் அவர் தப்பாக தான் பண்ணுவார். ஏன்னா ஹீரோயின் கிட்ட அவர் அடிக்கடி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார், அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா, அதனால ஹீரோயினோட பேச்சு அவர் எடுபடாது அந்த இடத்துல. உடனே அவங்க வந்து ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. ஒரு சிங்கிள் மதராக இருக்கும் போது அவங்க கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும், என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் எனக்கு வேலை கொடுத்தீங்க, எதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் நம்பிட்டு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க கேட்கும்போது அவர் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு முறுக்குவார். அதுக்கப்புறம் அவங்க கை வந்து சாஃப்டாக இருக்குமா, உடனே கையை தடவ ஆரம்பிச்சிடுவார். தடவிட்டு நான் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹக் பண்ண போவார். ஹீரோயின் கதற ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட எல்லாம் மாறி மாறி அவங்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே வந்துடுவார்.
போது இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. இங்க வேலை பார்க்குறதுனா அந்த வேலைய மட்டும் தான் பார்க்கணும். ஆனா அது இல்லாம வேற ஏதோ ஒரு வேலை பார்த்து, ஒரு தப்பான வேலை பார்த்து இவ்வளோலாம் ஒரே நாள்ல வந்து இவ்ளோ பணம் சம்பாரிக்கிறா." அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோக்கு தான் அவங்க என்ன வேலை அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஹீரோயின் வந்து ஹீரோ கூட தான் கேம் விளையாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அந்த மாரி பேசவும் ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வந்துட்டு நம்ம கூட கேம் விளையாடிட்டு வேற யார்கிட்டயாவது ஒரு வேளை தப்பா பிஹேவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உடனே ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, அவங்க சொல்ற மாரி எதுவுமே கிடையாது. நான் யாரையும் அந்த மாதிரி மயக்கல. யார்கிட்டயும் அபாண்டமா பணம்லாம் நான் பறிக்கல. எதுவும் பண்ணல. நான் வந்துட்டு நல்ல விதமா தான் அந்த பணத்த நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என் மேல பழி போடுறாங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணுங்கலாம் திரும்ப ஹீரோ நம்புற மாரி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "இவ ரொம்ப மோசமானவ. இவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஆனா அவ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு 5 வயசுல இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவ அப்பவே தப்பு பண்ணியிருக்கா. அவ இந்த மாதிரி பழகக்கூடியவ." அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவுக்கு திரும்ப பார்ப்பாரு ஹீரோயின. "என்ன சொல்ற நீ?" அப்படின்ற மாரி அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி இவங்க சொன்னாங்கல்ல, வெளிய ஒரு பொண்ணு உட்காந்துருக்குல. அவர் கேட்டாரு, ஹீரோயின் இல்லன்னு வேற சொன்னாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. "அவ அப்படிப்பட்ட பொண்ணு தான்." அப்படின்ற மாதிரி அத நம்பணும். பொதுவா இந்த மாரி பொண்ணுங்களுக்கு வந்து வேலையே குடுக்கக்கூடாது. அவங்களால நம்மளுக்கு தான் கெட்ட பேரு. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றத நம்பாதீங்க. நிச்சயமா அந்த மாரி நான் செய்யவே இல்ல. என் மேல எந்த தப்புமே இல்ல. இங்க நெறைய சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே இருக்கு. வேணா அத செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "இந்த இதுக்கு இன்சார்ஜே நான் தான். மேனேஜர் நான் தான். நான் சொல்றேன் நீ தப்பானவ. இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட உனக்கு வந்து கேமராஸ செக் பண்ணி பார்க்கணும்னு நீ சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. இப்ப யார் சொன்னா என்ன? கேமராவ பார்த்துருவோம். பார்த்தா உண்மை தெரிஞ்சிரும்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டியதில்லன்னு" அந்த மேனேஜர் சொல்வாரு. அது இதுல ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஃபோன்லயே வந்துட்டு அதெல்லாம் காட்டிருவாரு. காட்டும்போது ஹீரோயின் மேல தப்பு இல்ல. அவங்க வந்து நிக்கும்போதே அவங்கள வம்பு பண்ணி இந்த மாரி பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது தெரிய வந்துரும். சரி வாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடும்போது, "வேணாம், வேணாம். எங்களோட இடத்தோட பேரே கெட்டு போயிடும். நீங்க அவங்கள கூட்டு போங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லன்னோனே" ஹீரோ வந்து சாரி கேளுங்கன்னோனே ஹீரோ கிட்டலாம் சாரி கேட்பாங்க. அவங்க கிட்ட சாரி கேளுங்கன்ன உடனே எல்லாருமே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு போயிடுவாங்க இப்ப எல்லாருமே. அந்த ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நீங்க நெறைய நேரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோ விட மாட்டாரு. கைய புடிச்சிருவாரு. புரியாது. எதுக்குன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? உனக்கு எதுவுமே வந்துட்டு ஞாபகம் வரலையா இன்னும்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் மறந்த மாரியே இருப்பாங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல அப்படி இப்படின்னு இவர் ஆரம்பிப்பாரு. "இங்க பாருங்க அத பத்தி பேசாதீங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான்." அப்படின்னோனே, "எது ஆக்சிடென்ட்ன்னு நீ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல நீங்க ரொம்ப பணக்கார ஆளு. அன்னைக்கு நீங்க வந்திருக்கும்போது நீங்களும் ஏதோ அதாவது என்ன சொல்றது, வேணும்னே பண்ணல. நானும் வேணும்னு பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம். நீங்க ரொம்ப வசதியானவங்களா இருக்கீங்க. நான் சாதாரண ஒர்க்கர் தான். அதனால தான் நான் உங்கள திரும்ப கான்டாக்ட் பண்ணாம அங்கருந்து நான் போயிட்டேன். அன்னைக்கு நடந்த விஷயத்த வச்சு நீங்க எந்த கனெக்ஷன் பண்ணாதீங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. உங்க மேல தப்பு கிடையாது. நான் என்னோட குழந்தைய நான் பார்த்துப்பேன். நீங்க வேற எதுக்காகவும் என்ன வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கு ஒரு குழந்தை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா." அப்ப வந்து ஹீரோயின் வந்து எப்படி இப்ப என்ன சொன்னா ஹீரோ இங்கேருந்து போவாருன்றதுக்காக அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அது நடந்தத நான் அப்பவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி ஓகே. அந்த குழந்தை இருக்குன்னு சொல்ற. அதோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அந்த குழந்தையோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இப்ப அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக தான் நான் வேலைக்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன நினைப்பாரு, அப்ப அன்னைக்கு நம்ம பண்ண தப்புல வந்துட்டு அவளுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவ வேற ஒரு லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்திருக்கா. அந்த வாழ்க்கையில வந்து அவளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்காக தான் அவ வேலைக்கு போறா அப்படின்ற மாரி நினைப்பாரு. அதனால இப்ப ஹீரோயின் கைய விட்டுருவாரு. அவங்களும் விட்டா போதும்ன்னு சொல்லிட்டு ஓடிருவாங்க. யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே அவரோட அசிஸ்டன்ட் வந்து கேட்பாரு, "என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க?" அப்படின்னா, "ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோயின் வெளிய வருவாங்களா, அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, "அம்மா, அம்மா எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாரு" அப்படின்ற மாரி சொல்லும். எத்தன தடவ சொல்லியிருக்கேன் இந்த மாரிலாம் பேசக்கூடாது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ண கூட்டிட்டு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மதரும், அவங்களோட பிரதரும் ஒருத்தர் இருப்பாரு. அவங்களோட பையனும் ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேரும் ஹீரோயின் போனதோட ஹீரோயின் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கான டியூஷன் ஃபீஸ் படிக்க வைக்கவும் பணம் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாரி இடத்துக்கு வேலைக்கு போ வேண்டாம். அதாவது ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஒரு ஷாப் மாரி போட்டாவது நம்ம வந்து பொழச்சுக்கலான்ற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. ஸோ இந்த பணம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசையா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த டைம்ல என்னடி ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க ஸ்டெப் மதர் இப்ப வந்து வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொல்வாங்க. "ஓ பணம் வந்திருக்கான உடனே, இல்ல இல்ல எனக்கு பணம்லாம் இல்ல. பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் பணம் இருக்குன்றோனே, இவளுக்கு இப்ப நீ ஃபீஸ் கட்டல யார் இப்ப அழுதா?" அப்படின்னு சொல்லிட்ட உடனே இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டெப் மதரோட பையன் இருக்கான்ல, ஹீரோனோட ஃபோனை வந்து புடுங்கிருவான். "அம்மா இவ எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்கா பாரேன்" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல குடுத்துருங்க குடுத்துருங்கன்னு" ஹீரோயின் கெஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஃபோனுக்கு உடனே அது இது ரொம்ப ஈஸியா போயிடுச்சுல்ல, அவனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஹீரோயின் உட்காந்து கதறி
கதறிட்டு இருப்பாங்க. நீ ஏன் அழுற? இப்ப நீ கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஆள கூட்டிட்டு வந்து, இவரு எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? இவரு உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இவர நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவாங்க. நான்லாம் சின்ன பொண்ணுங்க கிட்ட ரொம்ப இதாவே இது பண்ண மாட்டேன்ப்பா. நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துட்டு இருக்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அவர பார்த்து ஹீரோயின் பயந்துகிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, எங்க அம்மாவ விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், இப்ப ஹீரோனோட ஃபோன் எடுத்துரும். ஃபோன் எடுத்துட்டு ஹீரோ நம்பருக்கு கால் பண்ணிடும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்க அம்மாவ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன சொல்வாரு, நான் உன்னோட அப்பா இல்லம்மா, நீ யாரும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நீங்க என்னோட அப்பா தான், எங்க அம்மாவ காப்பாத்துங்கன்னு சொல்லவும், நீ எங்க இருந்து பேசுறன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. அது வந்து ஒரு பார்க்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டெப் மதர் வந்து பாத்துரும். உனக்கு என்ன தைரியம் இந்த வயசுல இந்த வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காத புடிச்சு கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டு, அந்த ஃபோன அதுகிட்ட இருந்து புடுங்கிரும். ஹீரோட அம்மா வேற பக்கத்துல உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துரும். இல்லப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எனக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து எனக்கே டவுட்டா இருக்கு. ஒருவேளை உன்னோட பொண்ணாவே இருந்தா என்ன பண்றது? எதுவும் பிரச்சனையா இருக்க போதுமா? அப்படின்னு சொல்லும்போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து அந்த குட்டி பொண்ணோட ஃபோட்டோ வந்து, இந்த பொண்ணு உங்கள மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, நேத்து நம்ம பார்த்த அதே பொண்ணு தானே. அப்ப என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பேசும்போது, போப்பா போய் எப்படியாவது என் பேரத்திய வந்து காப்பாத்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும், இந்த இடம் எங்க இருக்கு? என்ன இதுன்னு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. பார்க்குன்னு மட்டும் தானே சொன்னுச்சு. அதனால சுத்தி இருக்க இடத்த எல்லாத்தையுமே விசாரிச்சு ஒரு வழியா ஹீரோயின் இருக்க வீட்டுக்கே வந்துருவாங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோயின கைய கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அந்த ஆள பார்த்து பயத்திலே அந்த ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டே விழுந்திருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்தோனே அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க. அந்த ஸ்டெப் மதர் அதுங்கலாம் அப்படியே ஹீரோவ பார்த்தோன்னா ஒரு வசதியா இருக்கிறத பார்த்தோன்னா அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருங்க. உடனே இவங்க 2 பேரும் அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த ஆளே இப்ப அந்த வயசானவர யாருன்னே தெரியல அப்படின்ற மாரி கோர்த்து விட்டுருங்க. அவர போட்டு ஹீரோவோட ஆளுங்க போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. இப்ப அவரும் சாரி கேட்டுட்டு இருப்பாரு. இதுங்களும் சாரி கேட்டுட்டே இருக்குங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு இப்ப ஹீரோயின போய் ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு. அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கள இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்பதான் கண்ண தொலைப்பாங்களே. சொன்னே ஹீரோ கேட்பாரு, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? அவ என்னோட பொண்ணு தானே. எதுக்காக இந்த மாதிரி என்கிட்ட போய் சொன்னேன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு உங்கள வந்து தொந்தரவு பண்ண விருப்பம் இல்ல. எனக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விருப்பம் இல்ல. நான் வந்துட்டு வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு எந்திரிப்பாங்க. எங்க போறேன்னு கேட்கும்போது, ஆமா என் பொண்ண படிக்க வைக்கணும். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் பார்ட் டைம்லாம் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ இது மாதிரி போகக்கூடாது. அவ என்னோட பொண்ணு. நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட அம்மா அங்க வந்துருவாங்க. ஒரு வழியா கண்ண முழிச்சிட்டியாம்மா என் மருமகளே அப்படின்ற மாதிரி வேகமா வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த சூப்பை சாப்பிடுமான்னு சொல்லவும், இல்ல எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஹீரோயின் பதட்டத்திலேயே அவங்க மேல கொட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ சாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவளுக்கு வந்து சைனா அந்த மாதிரிலாம் போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே இது குட்டி பொண்ணு என்ன பண்ணும், டிஷ்யூ பேப்பரை கொண்டு வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட கொடுத்து, அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க சாரின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். பாட்டி வந்து அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, எவ்வளோ அழகா பேசுறம்மா நீ. இதுக்கப்புறம் யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்க அம்மாவையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேருமே இனிமே எங்க கூடயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நாங்க தனியா போறதா நல்லதுன்னு இந்த மாதிரியே பேசாதம்மா. இவனுக்கு வந்து பொறுப்பு இல்லாம இருந்துட்டான் இந்த 5 வருஷமா. ஆனா அவனை உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணா. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா எங்க கூடயே எங்க வீட்லயே இருக்கிறதா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே அந்த குட்டி பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்கும். ஹீரோயினை கூட்டிட்டு வருவாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ஹீரோயினுக்குலாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டி இறங்குவாங்களா. அந்த கார்ல இருந்து இறங்கும் போதே அந்த வீடு அவ்வளோ பெருசா இருக்கும். பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கும். உடனே வரிசையா நிறைய லேடிஸ் வந்துருவாங்க. உடனே அவங்க மாமியார் வந்துருவாங்க. அதாவது ஹீரோட அம்மா வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ முதல் தடவை இந்த வீட்டுக்கு மருமகளா வரமா, உனக்கு வந்து கார் சாவி ஒரு தட்டு நிறைய கார் சாவி இருக்கும். இதுல எந்த கார் வேணா நீ எடுத்துக்கலாம். உனக்கு வந்து இவ்வளோ கோல்டு காயின்ஸ் இருக்கு, இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே உனக்கு அன்பளிப்பு. அதாவது வீட்டுக்கு மருமகளை கூட்டு வரும்போது கிஃப்ட் கொடுக்கணும். அந்த கிஃப்ட்டுக்காக அவங்களாம் நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கூட்டு போன உடனே அதுக்கப்புறம் நீ கார்டெலாம் வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளும் நீ இது பண்ணிக்கலாம். நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே பண்ணிடுவாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கும் அவ்வளோ டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எந்த ஷாப்பிங்லாம் போவாங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்து ஹீரோனுக்கு அவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஹீரோனுக்கு முடியாது, என்ன இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோயினோட திங்ஸ் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணோட திங்ஸ் எல்லாம் தனியா அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல எல்லாத்தையும் செட் பண்ணிடுங்க. இப்ப ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் ரூம்ல கொண்டு போய் வச்சிடுங்க. அவங்க 2 பேரும் இனிமே ஒரே ரூம்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எது ஒரே ரூமை நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணுமாறோம்னா, ஆமாமா உங்களுக்கு கல்யாணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க 2 பேர் தான் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்ப அப்பாவியா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சொல்வாரு, என்னம்மா விளையாடிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரா இருக்கு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வேலை பணம் தான் முக்கியமா? போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு விட்டுட்டு, நீ பாட்டி கூட விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. ஒரே ரூமை ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ வந்து குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வருவாரா. ஹீரோன் வந்து ரொம்ப
ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பலதும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்களா, ஃபோனை பிடிங்குவாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அவங்க அப்படியே முழிச்சுட்டே இருப்பாங்க. உடனே ஒரு அக்ரிமெண்ட் பேப்பரை கொண்டு வந்து கொடுப்பாரு. இங்கே பாரு, அம்மா சொல்கிறாங்க, என்னால் தட்ட முடியல. உனக்கு உன் குழந்தைக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால இப்போ நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் சொல்கிறதே நீ செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட நீ போய் சொல்லியிருக்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ நினைக்கிறியா, இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிட்டு இதுக்கான அதாவது அக்ரிமெண்ட் படி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு எனக்கு எங்கள் அம்மாக்காக எனக்கு ஒய்ஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிறதா இருந்தாலும் அது உன்னோட விருப்பம் தான். நான் உனக்கு பணம் வேணும், இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு பணம் தான் வேணும் நீ கேட்டாலும் எனக்கு ஓகே தான். இந்த மாதிரி எல்லா அக்ரிமெண்ட்டும் நான் எழுதிட்டேன். உனக்கு எந்த அக்ரிமெண்ட் ஓகேவா இருக்கோ அதில் சைன் பண்ண உடனே எனக்கு என் குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூல் சேர்க்கணும் கொள்ளணும், அதுக்கான இதெல்லாம் நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பேசி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு சைன் பண்ணிப்பாங்க. நம்ம சைன் பண்ணி கொடுத்துட்டோம், அப்போ நம்ம இவங்களுக்கு இனிமேல் அடிமையா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போய் தூங்கிடுவார். இவர் இவ்வளோ நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்க குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு வேலைக்கு திரும்ப போயிடுவாங்க. அங்கே போனோன்னே அவங்க கூட படித்த பொண்ணுங்களாம் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. எல்லாரும் ஹீரோயினை பார்த்தோன்னே, இங்கே பார்த்தீங்களா நம்ம கிளாஸில் படித்தவ கிளாஸ் படிக்கும் போது ஸ்கூல் டாப்பராக இருந்தா, ஆனால் இப்போ பார்த்தீங்களா வெயிட்டராக வேலை பார்க்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கூட வந்த பசங்களும் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க காலை பிடிச்சி இழுக்கன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கு சமக்கவும் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. போய் பிரச்சனை பெருசாக போய் ஹீரோயின் அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திட்டி விட்டுருவார். இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட பார்த்த உடனே ஹீரோ இவ்வளோ பணக்காரன உடனே சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்கும். எல்லாரையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயினையும் அந்த குட்டி பாப்பாவையும் கூட்டிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவார். வந்தவர் என்ன சொல்லுவார், இனிமேல் அந்த கிளப்பு அதெல்லாம் வந்துட்டு மூடிடுவாங்க, உனக்கு அங்கே இனிமேல் வேலையே கிடையாது, போது உன் மைண்டை வந்து நீ மாற்றிக்கோ, இந்த மாதிரி வேலைக்கு போகணும் பார்ட் டைம் போகணும் அப்படிலாம் இருக்காத, நீ ஒரு பெரிய இடத்துல வந்து கல்யாணம் பண்ண போறன்ற மைண்டில் செட் பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். உள்ளே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹேர் வந்து ட்ரையரில் போட்டு காய வச்சுட்டு இருப்பாங்களா, ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவோம். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஒன்று ஹீரோனுக்கு வெக்கமாக இருக்கும், ஒன்று சிரிப்பாங்க. சிரிக்கும் போது எதுக்காக நீ இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது ஒன்று யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அங்கே வேலை பார்க்குறாங்களா அந்த மெய்டு வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி இருக்காங்களா ஹீரோட அம்மா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்போம், ஒரு ஆயில் ஒன்று, அது வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுற ஆயில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு ஹீரோயினுக்காக கொடுக்க சொன்னாங்கன்னு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது மசாஜ் ஆயிலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. இப்போ ஹீரோயினுக்கு வலுக்கட்டாயமாக அவர் அந்த இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக இருக்கிற நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்துடும். நான் இன்னைக்கு உங்கள் கூட தான் தூங்குவேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிடுவார். அப்போ ஹீரோயின் மனசில் என்ன நினச்சிப்பாங்கன்னா, என் பொண்ணுக்காக தான் இந்த கல்யாண அக்ரிமெண்ட்லேயே நான் சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் அவங்க அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்வார்னா, அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரமாகவே அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். 2வது அவளை வந்து யாருக்கும் ஒன்றும் தெரியலல்ல, அவள் தான் நம்ம குடும்பத்தோட மருமக, நம்ம குடும்பம் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதுக்குண்டான வேலைங்களை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்திருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நல்ல விதமாக இருக்கிறவங்க, அங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட சேர்ந்து பேசும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்திருக்கா, இங்கே வந்தவ வந்துட்டு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இல்லாத பொருளெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் அவங்க காதல் வரும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு கடத்தெருவுக்கு, அதாவது ஷாப்பிங் பண்ண பெரிய மாலுக்கு வருவாங்க. அவங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அவங்க கூட தெரிஞ்ச பசங்களாம் இருக்காங்களா, அவங்கள வந்து திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அப்படி மாதிரி பண்ணும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து சப்போர்ட்டுக்காக வருவார். அந்த லேடிஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டு இப்போ ஹீரோயினை நல்லபடியாக இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்கே இன்னொரு இடத்துக்கு வரும்போது அங்கே வந்துட்டு அந்த ஆல்ரெடி படித்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப கோவம் வந்துடும். நீ இந்த இடத்துக்குலாம் வர அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வெயிட்டராக வேலை பார்த்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க வர்றதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. உடனே அவங்க கிட்ட வம்பு பண்ண போவாங்க. அதுவும் அவங்க வந்திருக்கிறது அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட வந்திருப்பாங்க. 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் அவ்வளோ வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக போனாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கே கோவம் வந்துடும். எங்கள் அம்மா கிட்ட ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு, உனக்கு இருக்க திமிரு தானே உன் பொண்ணுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கையும் பிடிச்சி வச்சுட்டு அதை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லும் போது கேட்கவே மாட்டாங்க. 2 வேணும்னே அவ்வளோ வாண்டடாக அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறதும் அவங்கள வம்பு பண்ணுறதுமாவே இருப்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடும். ஒரு கட்டத்தில் பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவார். வந்த உடனே பார்த்தோன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசவும் தான் ஹீரோட அவர் பெரிய பணக்காரர் அப்படின்ற விஷயமே அந்த ஆளுக்கு தெரிய வரும். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச உடனே உடனே ஹீரோ மிரட்டின உடனே அவர் என்ன பண்ணுவார், இப்போ காலில் வந்து மன்னிப்பு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதை போய் கணத்தில் ஓங்கி அரைஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் என்னை இழுத்து விட பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாரு. கேட்க சொல்லுவார். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட படிச்சிருந்த பொண்ணாக இருக்கும், ரூம்மேட்டாக கூட இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும் அதுக்கு ஒரு நினைப்பு.
இப்போ இந்த இடத்துல வந்து 2 பேருமே ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத நம்ம லேட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்றத சொல்லணும். அப்படின்னு ஹீரோ நினைப்பாரு. இப்ப இங்க இருக்கவங்க கிட்டயாவது விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு, இவள இனிமே யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அங்கருந்து சொல்லிட்டு சீக்கிரமாவே நாங்க வந்து அந்த பார்ட்டி மாரி வச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போவாரு. அப்ப ஹீரோயின் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, உண்மையிலேயே அவன் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானா? இல்ல இந்த குழந்தை பெத்துட்டோம் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானா? இல்ல புடிச்சு போய் கல்யாணம் பண்ண நினைக்கிறானா? தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அந்த பார்ட்டி நடக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி குடுத்துருப்பாரு ஹீரோ. அத ஹீரோயின் வந்து போட்டுப்பாங்க. ஆனா அந்த பார்ட்டில நெறைய பேர் வந்திருப்பாங்களா, அவங்க முன்னாடி வந்து நிக்க அவங்களுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். ஸோ வராம மறைஞ்சே நின்னுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பார்ட்டில நெறைய பொண்ணுங்கலாம் வந்திருக்கும். அதுல ஹீரோக்கு வந்து வேற யாரையாவது புடிச்சிருந்தா, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி உறுத்தும். உடனே அங்க ஒளிஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியவே வரமாட்டாங்க. பார்க்கும்போது ஹீரோயின் வரவே மாட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு அங்க வரதுக்கே ஒரு மாரி இருக்குன்னு" சொல்லுவாங்க. "பார்ட்டியே நமக்காக தான் நடக்குது. நீ என்ன வரமாட்டேன்னு சொல்ற? வா போலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு வருவாரு. ஹீரோயின் வெளிய வரும்போது எல்லாரும் ஹீரோயினே பார்ப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஹீரோயின் ஒரு பொண்ண பார்ப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் அதே ட்ரெஸ் அங்க போட்டிருக்கும். இந்த பார்ட்டில எல்லாருமே வந்து அந்த பொண்ணு தான் ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடந்துட்டு இருக்கும். இன்னும் விஷயம் யாருக்கும் தெரியாததுனால ஹீரோயின் பார்த்த உடனே அதை கேட்டுருவாங்களா, அது இல்லாம அவங்களுக்கு புரிஞ்சிரும். நம்ம போட்டிருக்க மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, நல்லா அழகா வேற இருக்கா அப்படின்னா வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க பேசுறத வச்சு அவங்களும் புரிஞ்சு வச்சுப்பாங்க. உடனே இவங்களும் வந்து அந்த பொண்ணுகிட்ட குட்டி பொண்ணுகிட்ட போய் பேச்சு கொடுப்பாங்களா, அதுவும் பேசும். நல்லா பேசணும்னு பரவாயில்ல நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. பொண்ணுகிட்ட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இல்ல அவ வந்து என்னோட பொண்ணு தான், எனக்கு தெரியுது நான் இங்க வந்திருக்க கூடாது, எனக்கு வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல அப்படி இப்படின்னு உளறிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ இப்போ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கும்போது, இல்ல நீங்களும் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கீங்க, ரொம்ப வசதியா இருக்கீங்க, அவருக்கு ஏத்த பொருத்தமான பொண்ணு நீங்களா தான் இருப்பீங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, என்ன நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருக்க, நான் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் அவன் எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னா வந்துட்டு உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணுமா, நான் அவனோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது அக்காவா அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா அதிர்ச்சியா ஆயிடும். உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவங்கள்ட்ட இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணிடுவார், இங்க பாருங்க இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இப்போ இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலே இவங்க வந்து வரப்போறாங்க, இவங்களுக்கு உண்டான மரியாதை எல்லாரும் கொடுக்கணும், இவங்களை இனிமேல் யாரும் எந்த விதத்துல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு இந்த ரூம் மேட்டாக இருந்ததில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, இன்னும் திரும்ப வந்து இந்த பார்ட்டியில் கூட அவரால் வர முடியல, அவரோட பாய் ஃப்ரெண்டால். அவருக்கு என்னன்னா இந்த பார்ட்டி இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவர் வாய்ப்பு கிடச்சும் நீ வந்து உன்னால் வந்துட்டு இப்போ அந்த வாய்ப்பு வந்து நான் இழந்துட்டேன், இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்சு நான் இழந்துருவேன் அப்படின்னு வந்துட்டு இனிமேல் இன்னும் நான் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் அதாவது ரூம்மேட் இருக்குல்ல அதை வந்து திட்டி விட்டுட்டு போயிடுவார் அவர். உன்னை இதுக்கு செம்மக்கவும் வந்துடும், நான் இப்போ இவ்வளோ அசிங்கப்பட்டுட்டு இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போகிறான்னா அதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நீயாக தான் இருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு இது தனியாக ஹீரோயின் மேலே பகையை வளர்த்துட்டு இருக்கும். வர இப்போ ஹீரோயின் வந்து அவருக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அதனால தான் சமைச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லவும், உடனே சமைச்ச கைகளுக்கு நான் முத்தம் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ணுவார். ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடும். உடனே 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாப்பா இருக்கா, அதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு அதாவது பேபி வேணுமா, என்ன பேபி வேணும், பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு வெக்கமாக இருக்கும். ரெண்டு உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்புறம் அவங்களுக்குள்ள அப்படி இப்படி இருக்கும். அதோட இப்போ மறுநாள் வந்து திரும்பவும் அங்கே வேலை பார்க்குறவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு அவள் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருக்கா, அவளை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, எவ்வளோ எங்கான பொண்ணெல்லாம் இருக்காங்கல்ல அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால தானே ஹீரோ விட்டுட்டு அந்த 5 இயர்ஸ் வந்து அவருக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டாங்க. திரும்ப வரும்போது அக்காவை பார்த்தே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்கலாம் பேசுகிறத வச்சு உங்கள் மனசு கஷ்டப்படுவாங்க. ஒரு வேளை இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சின்ன பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அவனுக்கு அந்த பொண்ணுங்களை பிடிச்சிருமோ, நம்மளை வேணான்னு சொல்லிடுவானோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். பட்டுட்டே இருப்பாங்களா அந்த டைமில் வந்து அங்கே ஒருத்தவங்க ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அந்த லேடி வந்துட்டு பார்த்துருவாங்க, நீங்கள்லாம் வேலை பார்க்க தானே வந்தீங்க, இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிற வேலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையே போயிடும் அப்படின்னு திட்டி விடுவோம். அந்த வேலை பார்க்குறவங்களாம் அங்கேருந்து ஓடிடுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஏற்கனவே இப்போ அவங்க 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 நினைக்கிற மாதிரியே இவங்கெல்லாம் பேசவும் அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க மைண்டில் அதே செட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ கூட யாராவது பேசினா கூட ஒரு வேளை அந்த பொண்ணை இவனுக்கு பிடிச்சிச்சா, இந்த பொண்ணு அப்படியே மைண்ட் செட் போயிட்டே இருக்குது. இந்த டைம் பார்த்து ஹீரோவுக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு என்ன பண்ணும், முகத்தை வந்து மாஸ்க் போட்டு மூடிட்டு வராது. யார் எந்த பொண்ணாக இருக்கும்னா ஹீரோட ரூம்மேட் இருக்குல்ல அதுதான். ஹீரோ வந்து ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காக அது வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணுறேன்ற பேரில் வந்து ஹீரோவை டச் பண்ணி பேசிகிட்டே இருக்கும். அவங்க ஃபேஸ் வேற மூடி இருக்காங்களா, ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக தெரியுறா. ஒருவேளை ஹீரோக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. மாமி மாமி டாடி டாடின்ட்டு அது பாட்டுக்கு வளர்த்திக்கிட்டே இருக்கும். வா டாடி அது அப்படியா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே வரும்போது படி இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டெப்ஸில் வந்து தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. இப்போ முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹீரோ பதறி போய் நின்றுட்டு இருப்பாரு. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அவளுக்கு வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே பதறிடுவாரு இருப்பாங்க. இப்போ ஹீரோ நல்லா பார்த்துப்பாரு. ஹீரோட அக்காலாம் வந்து திட்டுவாங்க, நீ என்ன ஹஸ்பண்டாக இருக்க, நீ இது மாதிரி உன் ஒய்ஃபை வந்து கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேன்னு எல்லாருமே திட்டுவாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஹீரோன் மேலே இப்போ அதாவது என்ன சொல்ல பிரியமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால யாருக்கும் நம்மளை பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அங்கே இருக்க இவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம போயிடணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம பொண்ணாவது நிம்மதியாக இருக்கட்டும், அவளை கூட்டிகிட்டு நம்ம போகிறோம்னா அவளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆகிடும். அவளை இங்கே எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, அவளை விட்டுட்டு நம்ம வேணால் போயிடுவோம். ஏன்னா எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக நம்ம பொண்ணை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போவாங்க. ஆனால் தூக்கத்திலே அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா, அம்மா எங்கேயும் நம்ம போக வேணாம், போகாதம்மான்னு தூக்கத்திலே விழுறோம். அதையும் மீறி இவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை அங்கே ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு இவங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரோட்டில் வரும்போது அவங்க ஸ்டெப் அதோட பையன் இருக்காருல்ல, அவர் பார்த்துருவார். பார்த்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட பேச வருவார். இவங்க பயப்படுவாங்க. அவர் ஒன்றே டக்குன்னு வந்துட்டு, நீ வந்துட்டு எங்களை இன்னும் நீ இப்படியே நினச்சிட்டில்ல, நாங்கள் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், அதுக்காக நீங்கள் ஃபேமிலி விட்டு மொத்தமாக போயிடுவியா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அன்றைக்கி உனக்கு நடந்ததை, நீ வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அவரே அழுது கூப்பிடுவாரோன்னு ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாருன்னு அவர் கூடயே போயிடுவாங்க. இதுவாக பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வரும், அன்னைக்கு வேற ஆளை கூப்பிட்டு வந்தாங்க, இன்றைக்கி வேற ஆளை பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்களை கூட்டு வரன்றதே அவர் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. உடனே அவங்களும் எப்படாவது அவங்க பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துடணும், எப்படியாவது பணம் பறிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு வீட்டுக்கு. ஹீரோன் வந்ததும் வராதுமா அந்த ஆள் வந்து ஹீரோன் கிட்ட மூஞ்சி கிட்ட காட்டி பயமுறுத்திட்டே இருப்பாரு. இந்த தடவை அவங்கள வந்து கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. திரும்பவும் ஹீரோன் கத்திட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி தோன்றவங்க பேசாமல் இருக்க வேண்டியதானே, வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வீடு ஃபுல்லாக தேடுவார். ஹீரோன் எங்கன்னே தெரியாது. ஒரு வழியாக வந்துட்டு ஹீரோன் இருக்க விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். ஒன்று ஹீரோ இங்கே கிளம்பி வரும்போது இவங்க எல்லாம் பண்ணுறது தெரிஞ்சு அவர்கிட்ட மிரட்ட போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு பெரிய ஆளுங்களே தெரியும், நான் அவருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். பார்த்தா அவர் ஹீரோ நம்பருக்கு தான் கால் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் அவருக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ நீ எனக்கு தான் கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிப்பார். அதோட அவங்க கிட்டலாம் இது பண்ணிட்டு வார்ன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களெல்லாம் வார்ன் பண்ணி அவங்கள திட்டி அடித்து ஒதுக்கி விட்டுட்டு இப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவொடனே இங்கே ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, சுத்தமாக பிடிக்காது, அந்த பொண்ணை கூட்டு வந்து மிரட்டி விட்டுருவாங்க. இன்னொரு தடவை ஹீரோயின் அந்த இப்போ அவர் தம்பி இருக்கார்ல, ஹீரோனோட ஸ்டெப் மதரோட பையன், அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண வச்சது, ஹீரோயினை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதே வந்துட்டு ஹீரோயினோட அந்த ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹீரோட அக்கா வந்து அதை பனிஷ் பண்ணி விட்டுருவாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அப்படின்னா அவனுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த தடவை சாரி கேட்டு போயிடும். அப்போ உடனே ஹீரோவை வந்துட்டு இன்னும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, எதுக்காக இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவார். உடனே அவனுக்கு நம்மள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூட இப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே நாட்கள் நல்லாவே ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயின் எதை பற்றியுமே நினைக்க மாட்டாங்க, சந்தோஷமாக தான் அவங்க இருப்பாங்க. இந்த டைமில் திரும்பவும் அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பிரதரும் கால் பண்ணுவார். நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக மொத்தமாக குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவியாம்மா, குடும்பன்றது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா, அப்பா அம்மாவை பார்க்கணுன்ற எண்ணமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எது எனக்கு குடும்பம், ஒவ்வொரு தடவையும் என்னை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துறீங்க, என்னை கொண்டு போய் ஒரு குழியில் தள்ளிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து என்னோட குடும்பமான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு சோறு போட்டது, உன்னை படிக்க வச்சது, உனக்கு எந்த அளவுக்கு படிக்க வச்சு உனக்கு துணிமணி வாங்கி கொடுத்தது, உன்னை இத்தனை நாளாக வளர்த்தது, செலவு பண்ணது எல்லாமே வீணாக போச்சா, உனக்கு பிரியமாக இருந்து பார்க்க பிடிக்காட்டி கூட நாங்கள் உனக்கு செலவு பண்ணதையாவது நீ எங்களுக்கு கொடுக்கலாம்ல, எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீ வாழ போயிட்ட, எங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நம்பி ஹீரோயின் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வரும்போது திரும்பவும் ஹீரோயின்ட்டு அதே மாதிரி நடந்துப்பாங்க. இந்த தடவை இதுங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அத்தனை பேரையும் கூட்டி போய் கட்டி போட்டுருவார். இப்போ அவங்க வந்து திரும்பவும் கெஞ்சுவாங்க அவங்க ஹீரோயின் கிட்ட. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரிலேஷன்ன்ற பேரில் என்கிட்ட கெஞ்சாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கையை தூக்கி மேலே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பல சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். உன்னால தான் இப்போ நான் கேட்டேன், என்ன தான் நீ கேட்டேன்ற மாதிரி ரெண்டும் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்குங்க. அதுங்க ரெண்டுத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நல்லா வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இப்போ அவங்க மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதம்மா, உன்னால தான் எங்கள் குடும்பம், நாங்கள் உன்னை எல்லாருமே அப்படி தாங்குறோம், எங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இந்த குடும்பத்தோட மகாராணி, நீ இங்கே தான் இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நீ இங்கே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போய்டும், நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் வெளியே கூட படிக்கணும்னு அவசியமே கிடையாது. காஸ்ட்லியான டீச்சர்ஸை வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்க வந்து வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் எந்த ஸ்கூல் விருப்பப்படுறாலும் அங்கே போய் படிக்க வைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்பாங்க அவங்க பாட்டி. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார். ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தாங்காது. உடனே அவர் முட்டி போட்டு உட்காந்து ரிங்கெல்லாம் கொடுக்கும். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதோட என் கூட விளையாட யாருமே இல்லை, நான் இன்னும் ஸ்கூலுக்கும் போகிறேன்னு கவலைப்படும் போது பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு இப்போவே போகணும், உனக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க இருந்தால் உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும், சீக்கிரமாகவே உனக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் வரும், அது கூட நீ விளையாடலாம் அப்படின்ற
மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. வருவாங்க. அவங்களுக்குள்ள அவங்க அப்படியே பேசுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சிருக்கும். அப்புறம் அப்படியே ரொமான்டிக்கா அவங்களுக்குள்ள திரும்ப அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட லைஃப் திரும்ப நல்லா நார்மலாவே போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின், ஹீரோ எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த கால் வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்திருக்கு. நான் பேசிட்டு வரேன். ஹீரோ தனியா ஒதுங்குவாரு. இப்ப திரும்பவும் ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுரும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதோ சொல்லிக் குடுக்குற மாரியே ஹீரோ என்ன பண்றாரு, யார்ட்ட பேசுறாருன்றத நோட்டம் விட ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்பவும் ஆள் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. உடனே ஹீரோ தனியா வந்து பேசும்போது, அதுல ஒரு பொண்ணு தான் பேசும். நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே நான் வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோ போவாரு. யார்கிட்ட பேசுறான்? எங்க போறான்? அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். உட்காந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா, அந்த பொண்ணும் ஹீரோவும் உட்காந்து பேசுற மாரி இருக்கும். 2 பேரும் பேட்டி குடுக்குற மாரி இருக்கும். உடனே அப்பா, அம்மா, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற சொல்லும். ஹீரோ இன்னும் 2 பேரும் பேசும்போது, அவங்க 2 பேரும் முன்னாடி லவ் பண்ண விஷயம்லாம் இப்ப வெளிய வரும். எக்ஸ் லவர் அப்படி இப்படின்ற மாரி பேசும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி சந்தேகமா இருக்கும். உடனே அவங்க மாமியார் இருக்காங்கல்ல ஹீரோட அம்மா, அவங்க கிட்ட போய் இவங்க யாரு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அந்த பொண்ணும் என் பையனும் வந்து முன்னாடி லவ் பண்ணாங்க. அப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேருக்குமே பிடிக்கலம்மா. அதோட 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அவங்கவங்க போயிட்டாங்க. இப்ப என் பையனுக்கு முழுசா உன்ன தாம்மா பிடிச்சிருக்கு. அவன் உன் கூட தாம்மா வாழ ஆசைப்படுறான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கா அவங்களுக்குள்ள இப்ப எதுவுமே கிடையாது. நீ புரிஞ்சுக்கம்மா அப்படின்ற மாரி அவங்க ஹீரோட அம்மாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க. ஹீரோயின் உடனே ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் இவங்க பேட்டி குடுக்கும்போது சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்கும். உடனே ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவாரு. அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். ஹீரோயின் போயிட்டு அவர்கிட்ட போய் தோள்ல சாய்வாங்க, கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ தூங்குவாரு. உடனே அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி பெருசா இருக்கும். ஒரு வேளை நம்மள அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சோ அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மறுநாள் பார்ப்பாங்க. மறுநாளும் ஹீரோ வந்து பிஸியாவே இருப்பாரு. என்னடா இது எப்பவுமே நம்மளுக்காக நேரம் ஒதுக்குவான், நம்ம கூட பேசுவான், பழகுவான். இப்ப எல்லா நேரமும் பிஸியாவே இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. என்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு கடைக்கு போணும், ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ண கூட்டிட்டு வெளிய வருவாங்க. ஒரு ஷாப்க்கு வரும்போது அந்த ஷாப்ல உள்ள திங்ஸ் எல்லாம் அத கேட்டுட்டு இருக்கும். அத வாங்கி குடுத்துட்டே இருக்கும்போது, அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த எக்ஸ் லவர் பொண்ணு, அது வந்துட்டு அதே கடைக்கு வரும். வரும்போது அவங்க வந்துட்டு அத பார்த்தோனே நீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. ஹீரோன்னு பார்த்தோன்னா அன்னைக்கு நேத்து டிவில பார்த்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுகிட்ட பேசும்போது அது ரொம்ப என்ன பண்ணும் தலைய இந்த பக்கமும் திருப்பி திருப்பி ரொம்ப ஸ்டைல் பண்ணிட்டே நின்னுட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்த உடனே அவங்க நார்மலா தான் ஃபர்ஸ்ட் பேச போவாங்க. அவங்களுக்குள்ள முன்னாடி எக்ஸ் லவரு இப்ப நார்மலா டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்கோம். நார்மலா பேசுறானோன, "ஓ! நீ தான் அந்த பொண்ணா? இப்ப அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி பேசும். அப்பதான் ஹீரோயின் அத மேலயும் கீழயும் பார்ப்பாங்க. எப்படி தோணும் அப்படின்னா வந்துட்டு, இவ இவ்ளோ அழகா இருக்கா, ரொம்ப யங்கா இருக்கா, இந்த மாரி நல்லா ஸ்லிம்மா நல்லா இருக்கா. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? இந்த மாதிரி இருக்கமே. கண்டிப்பா அவனுக்கு வந்து நம்மள விட அவள தான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அவங்க பொருத்தம் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும்ல. எப்படியாவது அவன் கூட சேர்த்து வச்சுடணும்னு சொல்லிட்டு, இதுவே முட்டாள்தனமா அப்படியே இந்த ஹீரோயின் நினைக்க ஆரம்பிச்சுரும். இருக்காங்க. இப்ப அது சும்மா இல்லாம அந்த லேடி வேற என்ன சொல்ல ஆரம்பிச்சுரும்னா வந்துட்டு, இந்த இயரிங்ஸ் நல்லா இருக்கா? இந்த ஜுவல்லரிலாம் நல்லா இருக்கா? இந்த இயரிங்ஸோட மதிப்பு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 30 மில்லியன். இது வந்துட்டு எனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு குடுத்தான். அதாவது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அழுகையே வந்துரும். முன்னாடி குடுத்ததான்னு ஹீரோயின் கேட்பாங்க. எப்போ குடுத்தா என்ன? அதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லணுமா இல்லையே? அதெல்லாம் அவசியமே கிடையாது. இது அவன் எனக்கு குடுத்தது தான். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கோவமா வரும். இல்ல அவர் இப்ப என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்ன தவிர அவருக்கு யாரையும் பிடிக்காதுன்ற மாரி பேசுவாங்க. "அத நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி இது அவங்கள்ட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சுரும். உடனே இந்த குட்டி பொண்ணுக்கே ஒரு மாரி ஆயிடும். எங்க அம்மா கிட்ட அப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு எங்க டாடி, எங்க மம்மின்ற மாரி அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும். உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டு ஹீரோயின அடிக்கவே போயிடுவாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு தள்ளி விடலான்னு நெனைப்பாங்க. ஆனா வந்து அதுவே என்ன பண்ணும், தடுமாறி அதுவா கீழ விழுந்துரும். விழுந்து கரெக்ட்டா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின தேடி இங்க வந்துருவாரா? வந்த உடனே இது கீழ விழுந்திருக்கிறத பார்த்த உடனே, இது உடனே அங்க வேலை பார்க்குறவங்க எல்லார்ட்டயும் அவ தானே என்ன தள்ளி விட்டா, சொல்லுங்க ஹீரோ கிட்டன்னு சொல்லவும், ஹீரோயின திரும்பி பார்ப்பாரா, ஹீரோயின் ஏதோ பேச வருவாங்க. ஹீரோ எதுவுமே கேட்காம அந்த கீழ விழுந்திருக்க அந்த லேடிய தூக்கிட்டு எக்ஸ் லவர தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருவாரு. இப்ப ஹீரோன்னு அந்த குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு அம்மா கிட்ட என்ன கேட்கும்னா, "அம்மா, அப்பா நம்மள நம்ப மாட்டாரா? நம்ம தான் தப்பு பண்ணலல்ல. நம்ம சொல்லலாம்ல. ஏன் அவர் நம்மள நம்ப மாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கேட்டுட்டே இருக்கும்போது, "அப்படிலாம் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு தலையில கட்டெல்லாம் போட்டு வெளிய கூட்டு வந்துருவாரு. வந்த உடனே வந்துட்டு, "நான் சொல்றேன். உண்மைய தான் சொல்றேன். நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், "பரவால்ல, இவ்ளோ நாளுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆனா கூட என் மேல நீ எந்த அளவுக்கு கேரா இருக்க. அவ தள்ளி விட்டுட்டான்னு சொன்னோனே நீ என் மேல எவ்ளோ துடிச்சு போயிட்டல்ல" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, இப்ப அவ ஏதாவது சொல்லுவா. அதான் அது பொய்யா தான் இருக்கும். அத நீ நம்பலன்னா அவ வேற கவல வேற படுவா அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்ப பாப்பாங்க ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவாரு, இந்த பக்கம் ஹீரோயின் பக்கம் வந்து நின்னுட்டு ஹீரோயின் கைய வேற புடிச்சுப்பாரு. புடிச்சுட்டு, "அவ எதுக்காக கவலைப்படணும்? அவ எதுக்காக பொய் சொல்லணும்? அவ என்ன சொன்னாலும் அது பொய்யாவே இருந்தாலும் அத தான் நம்புவேன். ஏன் அப்படின்னா அவ என்னோட ஒய்ஃபு. நீ யார் எனக்கு?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க நெனச்சது வேற மாரி இருந்தா டோட்டலா ஹீரோ இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப அவனே "நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நேரம் புடிச்சிருந்தது. அது நம்மளுக்குள்ள முடிஞ்சு போன சாப்டர். அத நீ திரும்ப ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னோட ஒய்ஃப், என்னோட குடும்பம்னு வரும்போது அதுதான் எனக்கு முக்கியம். நீ ஊருக்கு என்ன வேலையா வந்தியோ அந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்படி சொல்லி
சொல்லி முடிக்கவும் அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளோ குஷியா போயிடும். டாடி டாடின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்கும். உடனே அவர் அந்த பொண்ணு எப்படியோ போ உன்னை கூட்டு வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டாச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துருவாரு. அப்போ பேசும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, அந்த பேட்டியில 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அது சும்மா அம்மா பேட்டி எடுக்கும்போது சிரிச்சு தானே ஆகணும். அதுக்காக தான் மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்வாரு. அப்போ அவளுக்கு இயர்ரிங்ஸ்லாம் வாங்கி குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்ன வந்துட்டு நான் லவ் பண்ற டைம்ல அவளுக்கு அந்த இயர்ரிங்ஸ் வாங்கி குடுக்கணும்னு நான் நெனச்சிருக்கேன் தான். ஆனா அத நான் வாங்கி குடுத்ததில்ல. அதே மாடல் வந்துட்டு அப்ப நாங்க 2 பேரும் பார்க்கும்போது எங்களுக்கு புடிச்சிருந்தது. அதுக்குள்ள எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனதுனால நான் வாங்கல. ஆனா அந்த டிசைன் எனக்கு புடிச்சதுனால, நான் வாங்குன இயர்ரிங்ஸ் வந்து என்கிட்ட தான் இருக்கு. அத வாங்குனது அவளுக்கு நான் வாங்கி குடுக்கல. அவளா அந்த டிசைன் புடிச்சு வாங்கிட்டா. நான் வாங்குன இயர்ரிங்ஸ் வந்து என்கிட்ட தான் இருக்கு. அத நான் உனக்காக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அத குடுப்பாரா, ஹீரோயினுக்கு இப்ப தான் எல்லாமே புரியும். இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவர் வந்து வாங்குனது எனக்காக தான் அப்படின்ற மாரி இப்ப அவங்க புரிஞ்சுட்டு அவங்க ஹேப்பியா இருப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. சீக்கிரமா இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நெனைப்பாங்க. அந்த டைம்லயும் அவங்க அம்மாவும் அந்த ஸ்டெப் மதர் அவங்களும் சும்மா இல்லாம திரும்ப பிரச்சனை பண்ணி நெறைய அவமானப்பட்டுப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம டைரக்ட்டா போக்கூடாது. அந்த ஃபியான்சி பொண்ண வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சு 2 பேரும் அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, அதாவது எக்ஸ் லவர் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வர வச்சுரும். அந்த கல்யாணத்துக்கு வந்த உடனே இப்ப எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, "இப்ப இந்த கல்யாணம் நடக்கணுமா?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயினுக்கு அழுகை வந்துரும். உடனே ஹீரோ, "என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து மதிப்பு என்ன, உங்களுக்கு எவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்பாரு. "நீங்க இந்த மாரி பொண்ணு எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? உங்களுக்காக நாங்க எவ்ளோ ஃபேன்ஸ் இருக்கோம். எங்கள்ல யாராவது ஒருத்தர நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்." ஏற்கனவே அவங்க ரொம்ப உடைஞ்சு உடைஞ்சு போறாங்களா, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணுங்க சும்மா இல்லாம திரும்ப திரும்ப என்ன சொல்லுங்கன்னா, "அவ பேக்ரவுண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு பேக்ரவுண்ட் ஒண்ணும் கிடையாது. அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணும் கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவள போய் நீங்க தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு பிடிக்கல. நீங்க வந்துட்டு நாங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க இத விரும்பல. உங்களுக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க இழந்துராதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஹீரோ வந்து ஒரே வார்த்தை என்ன சொல்வாருன்னா, "என்ன பேக்ரவுண்ட் என்ன வேண்டி கிடக்குது? ஒரு பொண்ணோட அடையாளம் வந்து அவ புருஷன் தான். அவளுக்கு அடையாளம் நான் தான். அவளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் கிடையாது. இதான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம அவள பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன இருக்கு? அவ ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. அது எனக்கு போதும். என்ன நேசிக்கிறவ. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இத பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்ல. எனக்கு அவள புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோ எல்லாரையும் நோஸ் கட் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் அழுதுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணி அவங்கள உண்மையிலேயே நேசிச்சு கல்யாணம் பண்ணுவாரு. ஹீரோயினும் இதுக்கப்புறமாவது தன்னை மாத்திக்கணும். நான் இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல நிக்கும்போது கூட ஹீரோ எங்கேயுமே நம்மள விட்டு கொடுக்காம இருக்காரு. நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே எல்லார் மூஞ்சிலும் கரிய பூசின மாரி ஹீரோ அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற பிளானோட கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடும். இதோட இந்த ட்ராமா இங்க முடியுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.